Vanakkam and welcome to CSE Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. SQL commands ஓட types என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோலவே SQL commandsனா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரு இங்கிலீஷ் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன் போல் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு தர்றது தான் SQL commandsன்னு சொல்கிறோம். ஸோ அது பேசிக்கலாக அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சில டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம query அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் எஸ்கியூலோட கமெண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூலை வந்து ரொம்ப சீக்கிரம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், ஒரு நாள் இல்லை 2 நாளில் நான் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய queries கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸோட டைப்ஸை வந்து தெளிவாக புரிஞ்சிங்கனாலே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிறது சீக்கிரம் கற்றுக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ கீனாக லிசன் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 5 கேட்டகரிஸாக எஸ்கியூஎல் கமெண்ட்ஸை நீங்கள் பிரிக்கலாம். ஸோ என்னென்னலான்னா DDL, DML, DQL, DCL, TCL. ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம். DDL அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பேசிக் டெர்மினாலஜிஸில் டப்புள்னா என்ன, ஃபீல்ட்னா என்னென்னலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? இந்த டேபிளோட பேர் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், இதுக்குள்ளே ரோல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர்னு 3 ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த இதில் நேம் வந்து ஒரு வேரியபிள் கேரக்டரோட இருக்குது, ஃபோன் நம்பர் வந்து இன்டீஜர் இல்லைன்னா நம்பர்ஸ், ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டோட டேட்டா டைப் என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. உள்ளே இருக்கிற டேட்டாவை கன்சிடர் பண்ணாமல் டேபிளோட ஸ்ட்ரக்சரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவோ அதை தான் நம்ம DDL அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கும், ஆல்ரெடி நீங்கள் டிஃபைன் பண்ணதில் ஏதாவது சேஞ்சஸ் மேக் அவுட் பண்ணணும்னா அது சம்மந்தமான queries, அது சம்மந்தமான கமெண்ட்ஸை தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கீழே கிரியேட், ஆல்டர், ட்ராப் அப்படிங்கிற 3 பேசிக் கமெண்ட்ஸ் வந்து வரும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதோட சம்மந்தப்பட்டது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் சில ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ அதை வந்து நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த DDL கீழே வரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஃபைலெல்லாம் ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் டேட்டா பேஸஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் வரைக்கும் இருக்கிறத அப்படியே சேவ் பண்ணணும் அப்படின்னா கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணுவீங்க. DDL கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கமிட் அப்படிங்கிறத டைப் பண்ணால் தான் சேவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக DDL கமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அதனால அதை ஆட்டோ கமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் DDL கமெண்ட்ஸ் ஆர் ஆட்டோ கமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக கமிட் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லா DDL கமெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ தே ஆர் ஆட்டோ கமிட்டட். அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DML. ஸோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உள்ளே என்ட்ரு பண்ணுறீங்க இல்லையா டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, ஆல்ரெடி எழுதுனது தப்பாக எழுதிட்டேன், இன்சர்ட் பண்ணது தப்பாக எழுதிட்டேன்னா அதை எப்படி மாற்றி எழுதுறது, அதை எப்படி டெலிட் பண்ணுறது, உள்ளே இருக்கிற டேட்டாவை மட்டும் மேனிப்புலேட் பண்ணுறது. மேனிப்புலேட்னா என்னது? ஹேண்டில். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். மேனிப்புலேட்ஸ் த டேட்டா ப்ரெசன்ட் இன் த டேபிள். இதில் இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டப்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டப்பிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உரிய queries சொல்கிறது தான், உரிய கமெண்ட்ஸை சொல்கிறது தான் DML. 3வது டைப் வந்து DQL, டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி queryனாலே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக எழுதுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் query. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இதே உங்கள் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்கரோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக இருந்ததுன்னா அதோட ஆன்சர் 414259. ஸோ இந்த இது எனக்கு தேவையான விஷயத்த நான் கொஸ்டினாக, queryயாக, இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் கொடுப்பேன். ஸோ அந்த query இன்ஜின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நம்ம எழுதுறத வந்து DQL அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வருவோம். ஸோ இதில் எல்லா கமெண்ட்ஸுமே செலக்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ
செலக்ட்ங்கிற ஒரே ஒரு இதுதான் இருக்குது. பட் இது கீழே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கிளாஸஸ் ஃப்ரம், வேர், ஆர்டர் பை, குரூப் பை, ஹேவிங், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து இந்த DQL கமெண்ட்ஸ் கீழே செலக்டோட சேர்த்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் அதோட டைப்ஸை வந்து ஹேண்ட்ஸ் ஆனோட நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து DQL கமெண்ட்ஸ். அடுத்தது DCL. DCLனா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது வந்து யார் டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது தான் இந்த DCL. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலான்னு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராண்ட்னு ஒரு கமெண்ட்டு. ஆல்ரெடி கொடுத்த பெர்மிஷனை இல்லை வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரிவோக். இந்த 2 கமெண்ட் தான். DDL மாதிரியே DCLும் ஆட்டோ கமிட். நீங்கள் வந்து தனியாக கமிட் அப்படின்னு டைப் பண்ணி மேனுவலாக சேவ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பெர்மிஷன் கிராண்ட் பண்ணாலும் ரிவோக் பண்ணாலும் அது ஆட்டோ சேவ் ஆகும். அதனால DCL கமெண்ட்ஸை ஆட்டோ கமிட் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCL, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இது வந்து என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் டேட்டா பேஸில் மேக் பண்ணுறீங்களோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக உள்ளது தான் TCL. இதுக்கு கீழே கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஸோ இது 3 விஷயந்தான் இருக்கும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து சேவ் ஆகிறது. நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை நான் சேவ் பண்ணதான் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா திருப்பி அதுக்கு போனால் நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இது நல்லா புரியும். ஸோ இப்போ 5 டைப்ஸ் தான்: DDL, DML, DQL, DCL, TCL. ஸோ இதுக்கு கீழே தான் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து வரும். ஸோ இந்த டைப்ஸை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டைப்பும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். Stay tuned to Eezytutorials. Thanks for watching. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க Stay tuned to CSE Tamila by Eezytutorials. நன்றி.